ஐயோ சத்யா, சே கனவு காலையிலே என்ன கெட்ட கனவா வருது. சரி நம்ம கிளம்பி பயணப்பட்டு காலேஜுக்கு போவோம். அம்மா அம்மா அப்பா நான் வேலைக்கு போயிட்டு வர்றேன். டேய் நில்லுடா ஒரு நிமிஷம். டேய் சொல்லுங்கப்பா, என்னாச்சு? வேலைக்கு போகலாம், ஃபர்ஸ்ட் அம்மாவை கோயிலுக்கு அழைச்சிட்டு போ. அப்பா அம்மா கிட்ட நேற்றே நான் சொல்லிட்டேன் ஈவினிங் போவோம் கோயிலுக்குன்னு. ஃபர்ஸ்ட் நாள் வேலைக்கு லேட்டாகி போனால் நல்லா இருக்காதுப்பா. நான் ஈவினிங் வந்து அழைச்சிட்டு போகிறேன். அதெல்லாம் உன் மாமங்காரன்ட்ட நான் பேசிட்டேன். அவன் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு பொறுமையாக வர சொன்னான். ஃபஸ்ட்டு நீ அம்மாவை கோயிலுக்கு அழைச்சிட்டு போவோம். அம்மா நேற்று ஃபுல்லாக புலம்பிக்கிட்டே இருந்தா, கோயிலுக்கு போகாமல் வேலைக்கு போகிறானே அப்படின்னு. அப்படியாப்பா? அப்போ சரிப்பா, நான் கோயிலுக்கு போயிட்டு வேலைக்கு போகிறேன். சரி அம்மா ரெடி ஆயிட்டாங்களா? அவ ரெடி ஆயிட்டா, முன்னாடியே இந்த வர சொல்கிறேன். மீனாட்சி மீனாட்சி, உன் புள்ள கோயிலுக்கு கூப்பிடுறான் பாரு. இந்த வந்துட்டேங்க, நான் ரெடி ஆயிட்டேன், போலாமா? நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு வேலைக்கு போக போகிறேன். இப்போ சந்தோஷம் தானே உங்களுக்கு? ஆமாப்பா கார்த்தி, ஆமாம் ஆமாம், என்னோட ஆசை இதுதான். நீ வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கோயிலுக்கு போகணும். சரிம்மா, வாங்கம்மா போகலாமா? போகலாம் இந்த வந்துட்டேன், வா வா. கடவுளே, என் பிள்ளை முத வேலைக்கு போக போகிறான். இதே மாதிரி அவன் பொறுப்பாக எப்பயுமே வேலைக்கு போய் சம்பாரித்து அவன் நல்லா இருக்கணும், லைஃப்பில் நல்ல நிலைமைக்கு வரணும். கடவுளே, என் சத்யாவுக்கு என் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு நீ தான் புரிய வைக்கணும். சரிம்மா, கும்பிட்டுட்டிங்களா? போகலாமா? போகலாம்ப்பா. இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அம்மா, இன்னும் எவ்வளோ நாள் இப்படியே உட்காந்துருக்காரு? சாப்பாடு தருவீங்களா மாட்டிங்களா? நானும் அப்பாவும் ரொம்ப நாளையாக அவனை உட்காந்துருக்கோம். அதானே. சிவகாமி சீக்கிரம் வா. வர்றேன். அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் என்ன அவசரம்? அப்போ வந்துக்கிட்டு தானே இருக்கேன், எடுத்துகிட்டு தானே வரணும். இந்தாங்க சாப்பிடுங்க. நேரம் ஆகிட்டு 2 பேரும் கத்துறீங்க, நான் ஒரு ஆள் தானே சமைக்கணும். மகாராணி அம்மா எந்த வேலையும் செய்ய மாட்டாவோ. அப்பா செல்லம் கொடுத்து நீங்கள் தான் கெடுக்கிறது. நாளைக்கு போகிற இடத்துல உங்களை தான் பேச போகிறாவோ. அதை கூட மாற்றி சொல்கிறேன் பாருங்க. உங்களை யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாவோ. என்ன பொண்ணு வளர்த்துருக்காருன்னு என்ன தான் பேசுவாவோ. பாருங்கப்பா அந்த அம்மாவை. ஏட்டி கிறுக்கி, எதுக்கடி பிள்ளைய கத்தி ஓட்டிக்கிட்டே இருக்கா? உங்ககிட்ட சொன்னாடினா என் பிள்ளைய கட்டி கொடுத்து வேறு வீட்டுக்கு அனுப்ப போகிறேன்னு. இவ்வளோ கட்டி கொடுக்காம வீட்லேயே வச்சுருந்து என்ன பண்ண போகிறீங்க? நான் வீட்டோடு இருக்கிற மாப்பிள்ளையா பார்த்து என் பொண்ணுக்கு கட்டி வைப்பேன்டி. தங்க பிள்ளை உங்கள் அம்மாவுக்கு தெரியலடா, உனக்கு கல்யாணம் ஆகிட்டா 3 பேருக்கு சமைச்சு போடணும் அப்படின்னு. அவன் நினச்சிக்கிட்டு இருக்கா அவருக்கு 1 பேருக்குன்னு. என்ன 3 பேருக்கு சமைக்க தயாராகிடுது. பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு எனக்கு மட்டும் சமைச்சு கொடுத்துட்டு என்னை ஏமாத்தலான்னு பார்க்குறா. அது நடக்காதுல்ல. அம்மா கேட்டுக்க, புரியுதுல்ல? என்ன இவளை கல்யாணம் பண்ணி வீட்டோட மாப்பிள்ளையாச்சு என்ன வேலைக்காரியாக்க பார்க்குறீங்களா? மரியாதையாக அவளை கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு அனுப்புகிற வழியை பாருங்கள். அங்கே போய் மாமனார் மாமியார் புருஷன் எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கட்டும். அப்போயாவது என் கஷ்டம் இவளுக்கு புரியுதான்னு பார்க்கலாம். மாமியார் வீட்டில் போய் கஷ்டப்பட்டாதான் என் அருமை என்னன்னு புரியும் உங்கள் பொண்ணுக்கு. அவ கிடக்கா லூசு திருக்கி. அவள் சொல்கிறதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறியா நீ? நான் சொல்கிறதான் நடக்கும். நீ கல்யாணம் பண்ணி இங்கே தான் இருப்ப.